பல்லவியுமே ஃபர்ஸ்டே வேலைக்கு போகும்போது அங்க இருக்க பேசஞ்சர்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு பெண் ஏர் ஹோஸ்டரா வந்திருக்காங்களே சொல்லிட்டு பாத்துட்டே இருக்காங்க. அதுல வயசான ஒரு பேசஞ்சர் கோவமா இங்க வாமா சொல்லி கூப்பிடுறாரு. இவளுமே பயந்துகிட்டே போயிட்டு என்ன சார் வேணுமே சொல்லி கேட்டா, நான் உன்னை ஒரு அக் பண்ணிட்டுமா கேட்டு அக் பண்றாரு. நான் உன் தன்னம்பிக்கையை பாராட்டுறமா சொல்லிட்டு எனக்கு ஒரு காஃபி எடுத்துணுமா சொல்லிட்டு அனுப்புறாரு. அதே பிளைட்ல இருக்க நம்ம படத்தோட ஹீரோவுமே இந்த பார்த்து சந்தோஷப்படுறாரு. இப்ப பல்லவியும் ஹீரோவுமே ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அவர் தன்னோட பர்த்டே அப்ப ப்ரொபோஸ் பண்ணலாமே சொல்லி பாக்குறாரு. பல்லவியுமே அதை புரிஞ்சுக்கின்னு எனக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் தேவைப்படுது, கடைசி வரைக்கும் எனக்கு கூட நீ நல்ல ஃப்ரெண்டா இருப்பியா சொல்லி கேட்கறா. ஹீரோவுமே அதுக்கு சரின்னு சொல்லிடுறாரு. பல்லவியுமே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவரோட மூஞ்சில ஆசிட் அடிச்சவனும் அதே ஃபிளைட்ல வரான். நான் உன்னை பார்க்க தான் இந்த ஃபிளைட்ல வரேன், தயவு செஞ்சு அந்த கேஸை வாபஸ் பண்ணிடு, எனக்கு யாருமே வேலை தர மாட்டான் சொல்லி கெஞ்சி பாக்குறான். அவ சொல்ற எதையுமே நம்ம ஹீரோயினை காது கொடுத்து கூட கேட்கல. இதனால கோவமான ஆகணும், நான் மட்டும் ஜெயிலுக்கு போனோம், வாழ்க்கையே இல்லாதமே பண்ணிடுவேன் சொல்லி மிரட்டுறான். இது கேட்கற பல்லவிக்கு கோவம் வந்து அங்க இருக்க தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிச்சுட்டு, உன்ன மாதிரி கேவலமா ஆசிட் எல்லாம் நான் மூஞ்சில் அடிக்க மாட்டேன், அதோட வலி எனக்கு என்னன்னு சொல்லி தெரியும் சொல்லி திட்டி விட்டுறா. இதை பாக்குற பேசஞ்சர்ஸ்லாம் பல்லவி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. இதை பாக்குற ஹீரோவுமே தயவு செஞ்சு ஒரு சாரி லெட்டர் மட்டும் ஏதி கொடுன்னு சொல்லி கேட்கறாரு. ஆனா பல்லவியுமே என்னால ஒரு சாரி கூட கேட்க முடியாது சொல்லி தைரியமா சொல்றா. ஆனா இதனால நீ இன்னும் ஒரு மாசம் தான் இங்க ஒர்க் பண்ண முடியும்ன்றத சொல்றாரு. அதுக்கு பல்லவியுமே பரவாயில்ல, ஒரு மாசமா நான் திருப்தியா வேலையை செய்யற சொல்லி செஞ்சுன்னு இருக்கா. அப்படியே ஒரு நாள் பிளைட் பயங்கரமா ஷேக் ஆகுது. என்னடா சொல்லிட்டு கேப்டன் ஏரியாவுக்கு போய் பார்த்தா கேப்டனுக்கு உடம்பு முடியாம போயிடுது. பைலட்டுமே கோ பைலட் இல்லாம எப்படி லேண்ட் பண்ற சொல்லி பயந்துட்டு இருக்காரு. பல்லவியுமே ஆல்ரெடி பைலட் ட்ரைனிங் முடிச்சிருந்ததுனால அவளே அந்த பிளைட்டை சேஃபா லேண்ட் பண்ணிடுறா. இதனால அங்க ஒர்க் பண்ற பேசஞ்சர் எல்லாம் கிளாப் பண்ணி தேங்க்ஸ் சொல்றாங்க. எப்படியாவது பைலட் ஆயின்னு சொல்லிட்டு இருக்க 10th கிளாஸ் பல்லவியோட கனவை எப்படியோ ஒரு வழியா நிறைவேற்றிடுறா.